ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்த்ல இந்த படம் வரப்போறது இல்லை. அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எப்படி ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமே நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம சிஎம் விஜய் அவர்களை மீட் பண்ணி இந்த மாதிரி உங்க ஜனநாயகன் படத்தை நாங்கள் வாங்கணும். ஸோ ஒன்று படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான நடவடிக்கை எடுங்க. ஸோ யூபிஐ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணுங்க நீங்க சிஎம். ஸோ அதனால ஒரு ஸ்டெப் எடுங்க, ஏதாவது ஸ்டெப் எடுங்க அப்படின்ற மாதிரி நான் மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா பணத்தையாவது கொடுக்க சொல்லுங்க, நாங்க மறுபடியும் வேற பேருனா வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதுவும் ஒரு உண்மையான விஷயம் தான். ஏன்னா அவங்க கடன் வாங்கி தான் அந்த ஒரு படத்தை வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை தான். ஸோ அதனால கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது. விஜய் அவர்கள் இப்போ சிஎம் போஸ்ட்ல இருக்கனால ஏதாவது கேள்விகள் கேட்கலாம், ஏதாவது செய்யலாம். பட் விஜய் அவர்களும் அமைதியா இருக்கனால போயிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு விஜய் அவர்கள் ஸ்டெப் எடுத்து போய் கேட்டிருப்பாராட்டுக்கு. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் என்ன ஆச்சு, சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாராட்டுக்கு. ஸோ அதுக்கு எதிர்த்தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க, சென்சார் போர்டு என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் விஜய் அவர்கள் நம்ம கேவின் ப்ரொடக்ஷனுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட வாங்கின பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிருங்க, தியேட்டர் ஓனர் எல்லாத்தையும் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிங்க. ஸோ படத்தோட இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொறுமையா படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், நீங்களே ஓனர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் அவர்கள் சொன்னதா சொல்லப்படுது. ஸோ விஜய் அவர்கள் இஷ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா லேட்டா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா அப்படி என்ன பதில் சொல்லியிருப்பாங்க சிபிஎஸ்சி அப்படின்றது தெரியல. ஸோ சென்சார் போர்டு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்றத யூகிக்க முடியல. அப்படி என்னடா பதில் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா விஜய் அவர்கள் உடனே ஃபோன் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷனை கேன்சல் பண்ணுங்க, படத்தோட இஷ்யூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிருக்குது. சோ அந்த வகையில கேவின் ப்ரொடக்ஷன் பணத்தெல்லாம் திருப்பி கொடுக்குற ஒரு பிளானிங்ல இருக்காங்க. சோ தியேட்டர் ஓனர்ஸ் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு படத்தை வாங்கிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் இந்த மந்த்ல வராது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாம தியேட்டர் ஓனர்ட்ட பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா படம்ன்றது இந்த மந்த்ல வரப்போறதே கிடையாது. சோ நம்ம சிஎம் விஜய் அவருடைய பர்த்டே இந்த வாட்டி கொஞ்சம் சுமாரா தான் இருக்க போகுது. சோ எப்போதுமே விஜய் அவருடைய பர்த்டே அப்படின்னா கண்டிப்பா அவர் நடிக்கிற படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள் இல்ல அப்படின்னா ஒரு டீசர் இல்ல அப்படின்னா ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ரிலீஸ் ஆகி வெறித்தனமா கொண்டாடுவோம். ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வெறித்தனமான ஒரு காலகட்டம் தான் சொல்லணும் அதெல்லாம். ஸோ வேற மாதிரி இந்த காலகட்டத்தெல்லாம் முடிச்சு விட்டு இப்போ படமே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அதனால சிஎம் விஜயோட பர்த்டேன்றது இந்த வருஷத்துல கண்டிப்பா கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அரசியல் ரீதியா ஏதாவது நல்லது பண்ணுவாங்க. ஸோ அதை வேணா பார்க்க முடியும், மற்றபடி படத்தை எதிர்பார்க்க முடியாது. ஸோ சோதிச்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் ரசிகர்களை. ஸோ எப்போதான் படம் வரும் அப்படின்றது தெரியல. ஸோ பாப்போம். சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா படத்தை இவங்க உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் கொடுக்காம என்னதான் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ படம் கிட்டத்தட்ட 6 மாசம் டிலே ஆயிடுச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம லீக் வேற ஆயிடுச்சு. இத்தனை இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் படத்தை இறக்கி விடுங்க, நாங்க பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இவங்க இறக்கி விட மாட்டாங்க. ஸோ ஹெச்டி பிரிண்ட் கையில வச்சுட்டு நம்மளாலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. தியேட்டருக்கு வரட்டும்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்றோம். இவங்களும் ரிலீஸும் பண்ண மாட்டாங்க தியேட்டர்ல. ஸோ அந்த அளவுக்கு செம்மையான டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ பாப்போம் என்னதான் நடக்கட்டும், பொறுமையா பாப்போம். ஸோ படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் எப்போ வருதோ அப்போ அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி உடனே படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் தான் பார்ப்பாங்க. ஸோ உடனே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திரும்பி டிஸ்ட்ரிபியூட்டர்னா பிடிக்கணும். ஸோ பிடிச்சி அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி படத்தை அவங்களுக்கு அனுப்பணும், தியேட்டருக்கு அனுப்பணும். ஸோ கண்டிப்பா ஒரு 1 மந்த் டைம் எடுத்து ப்ரமோஷன் பண்ணி தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அதனால மீண்டும் போஸ்ட்பாண்ட் ஆகும் நம்ம ஜனநாயகன். சோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வருத்தமான நியூஸ் தான். சோ படம்ன்றது டிலேவா தான் வரப்போகுது. சோ அது எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. சோ நம்ம அச்சுனத் அவர் சொன்ன மாதிரி படம் வரும்போது வரும். சோ வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட் பண்றேன். இதுக்கு இடையில ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்றேன். சோ ஒத்துக்க மனசுலனாலும் இதான் நிஜம். சோ படம் போஸ்ட்பாண்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது யாருனாலையும் சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் சொல்லிட்டாராமா. சோ தயாரிப்பு நிறுவனமான கேவின் ப்ரொடக்ஷனை திருப்பி கொடுக்க போறாங்க. சோ படத்தை டிலேவா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ சென்சார் சர்டிஃபிகேட் டிலேவா தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ இத பத்தி உங்களுக்கு பின் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.